இன்னும் சில நிமிடங்களில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது உரையுடன் இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு ஏற்கனவே ஆளுநர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆண்டு போல சில வரிகளை நீக்கம் செய்து திருத்தம் செய்து வாசிக்கப் போகிறாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் அங்கிருந்து நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் வந்திருக்கிறார், எதிர்க்கட்சித் தலைவர் வந்திருக்கிறார். பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இந்த கூட்டத்தொடர் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன விவரம்? கோபால், 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது தலைமைச் செயலகத்தினுடைய இந்த சட்டமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரை என்பது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாகவே இருக்கிறது. ஆளுநர் உரையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையைத்தான் ஆளுநர் வாசிப்பது வழக்கமாகவே இருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு ஆளுநர் அவ்வாறு செய்யாமல் அரசு தயாரித்து கொடுத்த உரையிலிருந்து பல்வேறு பகுதிகளை நீக்கி மிக குறைந்த ஒரு வரிகளையே படித்த பிறகு வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் என்ற ஒரு வாசகத்தோடு அந்த ஆளுநர் உரையை அவர் முடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இதற்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில தமிழக அரசு இது தொடர்பான ஒரு தனி தீர்மானத்தை அப்போது கொண்டு வந்திருந்தது. தனி தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநரிடம் அரசு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரையை தான் ஆளுநர் வாசித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த தனி தீர்மானத்துல குறிப்பிட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அரசு சார்பில் முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு கட்சியினர் ஆளுநருடைய செயல்பாடுக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அரசினுடைய அறிக்கையை தான் ஆளுநர் படிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் அவர்கள் தந்திருந்தார்கள். இந்த தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்தும் ஒரு விளக்கம் என்பது கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது. அரசினுடைய பெருமைகளை பேசுவது ஆளுநருடைய வேலை இல்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த ஆளுநர் உரை என்பது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாக மாறியிருக்கிறது. இந்த ஆண்டு ஆளுநர் அதே போன்ற ஒரு செயல்பாடை காட்டுவாரா அல்லது அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையை அவ்வாறே வாசிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசினுடைய செயல்பாடுகள், அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், அரசினுடைய சாதனைகள் என்னென்ன, எதிர்வர காலத்தில் செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் என்ன என்பது தொடர்பாக தான் ஆளுநருடைய உரையில இடம்பெற்றிருக்கும். ஆனால் கடந்த ஆண்டு அவர் புறக்கணித்திருப்பது போல இந்த ஆண்டு புறக்கணிப்பாரா அல்லது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அவருடைய உரை ஏற்படுத்தும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. இதற்காக இன்னும் சற்று நேரத்துல ஆளுநர் உரையோடு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்காக அனைவரும் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. கோபால். சிவா, அதே போல இன்னைக்கு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே சபாநாயகர் அப்பா அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல இன்னைக்கு கூட்டத்தொடரிலேயே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்க்கட்சி தரப்புல ஏதேனும் இருக்குன்னு தகவல் வருதா? நிச்சயமாக கோபால், அதாவது ஆண்டினுடைய முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. ஆளுநர் உரையாற்றினாலும் ஆளுநர் உரையை புறக்கணித்தாலும் இந்த கூட்டம் என்பது இன்றைய முதல் நாள் என்பது ஆளுநர் உரையோடு முடிந்துவிடும். ஆளுநர் உரை வாசித்த பிறகு சபாநாயகர் அதனுடைய மொழியாக்கத்தை, அதாவது தமிழில் அதனை வாசிப்பார். ஆளுநர் வாசிக்காமல் விட்ட பக்கங்களையும் கூட சபாநாயகர் வாசிப்பார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த முதல் நாள் கூட்டம் என்பது நிறைவுக்கு வரும். பிற்பகல்ல அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் என்பது கூட்டப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு பல்வேறு கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள் இந்த அலுவல் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவது என்பது தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்படும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரை இந்த சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தினுடைய ஆளுநர் உரை மீதான முதல் நாள் விவாதம் என்று எடுத்துக்கொண்டாலும்
மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் இவி.கே.எஸ். இளங்கோவன் அவருடைய மறைவுக்கு ஒரு நாள் முழுவதும் சட்டப்பேரவை கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து புதன், வியாழன், வெள்ளி ஆகிய இந்த 3 நாட்கள் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக சட்டப்பேரவை வளாகங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நீங்க கேட்டது போல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு கட்சிகள், குறிப்பாக அதிமுக தொடங்கி திமுகவினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவை எல்லாம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே சட்டப்பேரவை விதி 55 கீழ் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான கடிதம் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை ஆளுநர் ஏற்பாரா அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் இந்த விவகாரம் இருக்கிறது என்பதனை சொல்லி அதனை மறுப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இன்று கூட அதிமுக இந்த தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அதிமுக சட்டப்பேரவை வளாகத்தில் இது போன்ற எந்த நிகழ்வையும் செய்யாமல் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே ஏதேனும் முழக்கங்களை அவர்கள் எழுப்புவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் போது அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதனை முழு வீச்சில் எழுப்ப அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அன்று நாள் முழுவதும் சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான வலியுறுத்தலும் அவர்கள் வைக்க இருக்கிறார்கள். எனவே அதிமுக தொடங்கி திமுக தோழமை கட்சிகள் வரை இந்த விவகாரத்தை முழுமையாக விவாதிக்க வேண்டும். அதற்கான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நாளை அல்லது நாளை மறுநாள் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு நிலைதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. கோபால், சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.